பங்களாதேஷினுடைய ஷேக் ஹசீனா அவர்கள் இப்போது இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருந்தாலும் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ பங்களாதேஷ் முழுவதுமாக வைக்கப்பட்டு வருது. அதில் நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஷேக் ஹசீனா அவர்களுடைய உத்தரவு தான். எனவே அவர்கள் மீது இந்த மாதிரியான வழக்குகளை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான வழக்குகள் ஷேக் ஹசீனா அவர்கள் மீது பதியப்பட்டு வருகின்றன. இது எல்லாம் சேர்ந்து தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட், ஒரு ரெட் நோட்டீஸ் பங்களாதேஷ் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது இந்தியாவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் மாறும். ஈரானுடைய ஒரு பெண் பாடகி, அவங்க பொதுவாக ஈரானில் ஒரு சட்டம் இருக்குது, ஆண்கள் முன்னாடி பெண்கள் பாடக்கூடாது, அதுவும் ஹிஜாபு போடாமல் சுத்தமாக பாடவே கூடாதுன்னு. ஆனால் ஆண்கள் முன்னாடி அந்த பாடகி பாடவும் செஞ்சிட்டாங்க, ஹிஜாபும் போடலை. கிட்டத்தட்ட 10-16 லட்சம் மனிதர்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண் பாடகி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது இப்போது ஈரானில் பேசு பொருளாக மாறி வருகிறது. ஆல்ரெடி இதே மாதிரி ஹிஜாபு போடலன்னு சொல்லி நிறைய பெண்களுக்கு அங்கே சித்திரவதை கொடுக்கப்படுகிறது. சில பெண்கள் கொல்லவும் பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.